இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் 32 பேர் மற்றும் 5 விசைப்படகுகளை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜ்குமார். ராமேஸ்வரம் மீனவர்கள் தங்களுடைய பாதுகாப்பு குறித்த எத்தகைய கோரிக்கைகளை அரசிற்கு முன்வைக்கின்றனர்? வணக்கம் கமலதாரா. அதாவது இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அதாவது நேற்று முன்தினம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 32 மீனவர்களையும் 5 விசைப்படகையும் இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி வழக்கு பதிவு செய்து அதாவது மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். ஆஜர்படுத்தப்பட்ட மீனவர்கள் நீதிபதி வரும் 7ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டதை தொடர்ந்து அவர்கள் அனைவரும் வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த சூழல்ல நேற்று ராமேஸ்வரம் மீனவர்கள் அவசர ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தினாங்க. இந்த அவசர ஆலோசனை கூட்டத்துல அதாவது இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 32 மீனவர்களையும் 5 விசைப்படகையும் உடனே விடுதலை செய்ய வேண்டும். அதே போல இலங்கை கடற்படை சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள சிறைப்பிடிக்கப்பட்டு ஏற்கனவே சிறையில் இருக்கும் மீனவர்களையும் படைகளை விடுதலை செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி இன்று முதல் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்துல ஈடுபட்டு வர்றாங்க. இந்த போராட்டத்தின் வாயிலாக மத்திய மாநில அரசுகளுக்கு மீனவர்கள் தெரிவிப்பதாவது அதாவது இலங்கை கடற்படை சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த தொடர் நிகழ்வுகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். அதே போல இரு நாட்டு மீனவர்கள் அதாவது அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் மீனவர்களின் பேச்சுவார்த்தை உடனடியாக நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி இன்று முதல் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த வேலைநிறுத்தம் காரணமாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் தற்போது நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த தொழிலில் நேரடியாக சுமார் 5000க்கும் மேற்பட்ட மீனவர்களும் சார்பு தொழிலாக சுமார் 20,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலை இழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அதாவது இந்த வேலைநிறுத்தம் காரணமாக அரசுக்கு சுமார் 1 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. கமலதாரா, இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த போராட்டம் குறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜ்குமார்.